ஆமா சொல்லுதே. நான் சொல்லலடா, இத ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆக தஞ்சாவூர் தலைவருக்கு மட்டும் அத்தனை கூட்டணியிலும் ஆஃபர் இருக்கு. அவரும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த பக்கம் சாயிறாரு, இந்த பக்கம் சாயிறாரு, பின்பக்கம் சாயிறாரு, முன்பக்கம் சாயிறாரு. ஆனா எந்த பக்கமும் இன்னும் விழல. எப்ப ஸ்டெடியா நிப்பாருன்னு சரியா நிப்பாருடா, ஏதாவது ஒரு கூட்டணி பக்கம் விழுவாருன்னு எதிர்பார்த்துட்டு ஆவலா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. அண்ணா ம் இப்பெல்லாம் வர படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் தான். இயக்குனர்கள் புதுசு, கேமராமேன் புதுசு, நடிகர்கள் புதுசு, ஹீரோ ஹீரோயின் காமெடி எல்லாம் புதுசு. நிறைய புதுமுகங்களுக்கு ஆதரவு இருக்குது இல்லைண்ணே? ஆமாண்டா ஆமாண்டா. இது ஒரு ட்ரெண்டுண்ணே. தேர்தலில் கூட ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்படியா? இப்போ ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் மனு தாக்கல் செய்கிறாங்கல்ல, அதில் நிறைய இந்த பழைய அமைச்சர்கள், பழைய கட்சி அனுதாபிகள்லாம் புறக்கணிச்சிட்டு ஓரம் தள்ளிட்டு புதுமுகங்கள் தான் நேர்காணலுக்கு போய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நியூ ட்ரெண்ட் ஒன்று உருவாகினுக்குது. டேய், அது நியூ ட்ரெண்ட் இல்லடா. பழைய முகங்கள் மறுபடியும் போய் ஓட்டு கேட்டா ஒரு பயலும் ஓட்டு போட மாட்டான், அதனால புதுமுகங்களை கொண்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. ஓஹோ, அதனால தான் அந்த நடுவில் ஸ்டாப் கேப்பில் 2 தடவை முன்னாள் முதல்வராக இருந்தார். அவரை கூட கூப்பிட்டு நிறைய ஸ்ட்ரிக்டாக சில கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்குதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கப்பா. கரெக்டா, ஐவர் அணியிலேருந்து 3 பேரை கரெக்டாக கார்னர் பண்ணிட்டாங்களாம். அவங்கள உடன்பிறவா சகோதரி அவங்க என்னென்ன தவறு பண்ணாங்க எல்லாத்தையும் மேலிடத்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. முன்னாள் முதல்வராக இருந்தார், அவரையே கூப்பிட்டு காட்சி காட்சி எடுத்திருக்காங்க. அதான் சொன்னாங்களாமே, முதல்ல அந்த ஜானில இருந்த போது சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. ஆமாம். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 15C, அதாவது அந்த காலத்துலலாம் கட்சிக்கு தொண்டர்கள் ஒர்க் பண்ணால் டீக்காக ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ சிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 15C இருக்குதாமே அப்படின்னு ஒரு பிளாக் மார்க் இருக்கிறதா நீ சொல்கிற. ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஓ, அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர். நம்ம படத்தில் நாட்டாமையாக கலக்கினவர் முன்னாள் நடிகர் சங்க தலைவர். அவர் தான் மிகச்சிறந்த அரசியல் கட்சி தலைவர்னு பட்டத்தை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். எதுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறேன்? என்னடா பேசுகிற? எத்தனையோ கட்சியில் இருக்கு நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எம்பியாக இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, பல வருஷமாக கட்சியில் இருந்திருக்காரு, நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆமாம், அவர் எனக்கு முதலமைச்சர்லாம் வேண்டாம் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு. ஆமா, எனக்கு முதலமைச்சர்லாம் வேணாம், நான் டைரக்டா பிரதமர் ஆகிக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாருப்பா. ஏம்பா, அதாவது எப்பயுமே முதல்ல வில்லனா வருவாங்க, அப்புறமா ஹீரோவா மாறுவாங்க, கடைசி காலத்தில் காமெடி பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ ஹீரோவாக இருந்த நாட்டாம நடிகர் காமெடி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் சொல்லலை, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. ஓ அண்ணா, வி.கே. ராமசாமி இருக்கிறாரு. ஆஹா, அவர் ஒரு சிறந்த நடிகர், காமெடியனு, குணச்சித்திர நடிகர்னு எனக்கு தெரியுண்ணே. ஆனால் ஒரு பிரமாதமான வேலை செஞ்சுக்கிறார் பாருங்களேன். என்ன? அவர் போய் கேப்டன் கிட்ட சொன்னதால தான் கேப்டன் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தனிச்சு இந்த தேர்தலில் நிற்கிறாருன்னு வி.கே. ராமசாமி அண்ணன் சொல்லிக்கிறாரு. ஏய் அறிவு கட்டவன, அவர் தெய்வம் ஆயிட்டார்ரா வி.கே. ராமசாமி, மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர். நீ சொல்றது இந்த டிராபிக் ராமசாமி அவர்கள். சாரிண்ணா, அதான் டிராபிக் ராமசாமி தான். அதான் ஆர்கே நகர்ல முதல்வரையை எதிர்த்து போட்டிக்கிட்டாரு, அவரு தான். தெரியும், அடிக்கடி இந்த பேனர் கிணறுலாம் போய் கீழ்ச்சி போட்டு ரகல பண்ணாருன்னு எல்லா கட்சிக்காரங்களும் அவர் மேலே குத்தம் சாட்டுவாங்களே. ஆமாம், நிறைய கேஸ் அவர் மேலே இருக்கு. அப்புறமா நிறைய பேர் அவரை பார்த்தாவே கொஞ்சம் ஜகா வாங்கிடுவாங்க, ஏன்னா டபால்னு நம்ம மேலே ஏதாவது கேஸ் போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயம்தான். ஆனால் அவரும் இந்த மாதிரி ஹார்ட்டாக சீரியஸான பிரச்சனைகள்லாம் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது நகைச்சுவை பண்ணி மக்களை சிரிக்க வைப்பார். எனக்கு என்ன டவுட்னா, கேப்டனை சொல்லிக்கிறாருல்ல டிராபிக் ராமசாமி தனிச்சு போட்டிடுங்கன்னு, இவர் எப்பவுமே சுயேட்சையை தானே போட்டிடுவார். இந்த தடவை இவர் எப்படி போட்டிட போறாரு? கூட்டணியில் சேர்ந்து போட்டிட போறாரா, தனிச்சு போட்டிட போறாரா? நைஸாக கேப்டன் கூட கூட்டணி வைக்கலான்னு நினைக்கிறாரோ என்னவோ. சரி, ஒரு விஷயம், டிராஃபிக் ராமசாமி நான் சொன்னதால் தான் கேப்டன் இந்த முடிவு எடுத்தாருன்னு சொன்னார். இது டிராஃபிக் ராமசாமிக்கு தெரியுது, நம்ம கேப்டனுக்கு தெரியுமா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. அடுத்து ஒரு முக்கியமான காமெடி மேட்ரு. உலகத்திலேயே மிகச்சிறந்த நகைச்சுவைன்னு இதுக்கு பட்டமே கொடுக்கலான்ட்டு
ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. நீ எதை சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். ஏதே நாஞ்சில் அண்ணனை பத்தி சொல்ல வர. அதேதான். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியும் ஒரு குறை சொல்றாங்கல்ல, விளம்பரம் தேடிக்கிறாங்கன்னு. அவர் என்ன சொல்லுகிறாரு, அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. ஒரு அரசு வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் போது அது அரசு செய்யற ஒரு நல்ல விஷயன்றத மக்களுக்கு எடுத்துக்காட்டுறதுல எந்த தவறும் இல்லை. அது ஒன்றும் பர்சனல் விளம்பரம் கிடையாது. அது வந்து விளம்பரம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு தான். விளம்பரமே தேடிக்காத முதல்வர், விளம்பரமே தேடிக்காத ஒரு அரசு எங்களுதுன்னு சொல்றாரு. அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? விளம்பரமே தேடிக்கல தான். ஏதோ அரசில் வந்து ரேஷன் கடையில் கொடுத்தா அந்த பையில் ஸ்டிக்கர் ஒட்டலாம், இல்லை ஏதாவது பொருளில் ஸ்டிக்கர் ஒட்டலாம். ஆனால் நம்ம ஆளுங்க கல்யாணம் பண்ணுறேன்னு மாப்பிள்ளை மேலேயும் பொண்ணு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டினாங்களே, இப்படியே இவங்க ட்ராவல் ஆனால் எங்கெங்கே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கோ. ஓ, அவருடைய இனோவா கார் பின்னாலே பார்த்துக்கிறாரா அவரு? ஆமாம், 15 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா அப்படின்னு நான் சொல்லலப்பா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. அண்ணா, இப்போ ஒரு விஷயம் பாரு, இந்த இலவசம்ன்றோமே கரெக்டு. மற்ற ஸ்டேட்லலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், பொது இடங்களில் வைஃபை அதை இலவசமாக கொடுத்துறோம். ஏண்டா என்ன அநியாயம்டா இது? எதையோ இலவசமாக கொடுத்தாங்க, அவங்கவுங்க தான் வைஃபையே இலவசமாக கொடுக்குறாங்க. ஐயோ முட்டாள், உனக்கு அரசியலும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது. வைஃபைனா இந்த நெட் கனெக்ஷன் இருக்குது பாரு. ஓ ஆமாம், கம்ப்யூட்டரு. அந்த கனெக்ஷனு வைஃபை மூலமாக ஃப்ரீயாக கொடுக்குறான்னு எல்லா ஸ்டேட்லேயும் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் அது ஏன் சொல்லவே இல்லைன்றதான் எனக்கு ஒரே குழப்பமாகுது. வழக்கமாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் வெறும் சம்பிரதாயமாக எல்லா கட்சியும் வெளியிடுவாங்க. ஆனால் கலர் டிவி இலவசம்னு அறிவிச்சதுலேருந்து தான் இந்த தேர்தல் அறிக்கை மேலே மக்களுக்கெல்லாம் பார்வை திரும்பிச்சு. அடுத்து இவங்க என்ன இலவசம் அறிவிப்பாங்க, அவங்க என்ன இலவசம் அறிவிப்பாங்கன்ட்டு ஆவலாக எதிர்நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் கூட யார் யார் என்னென்ன இலவசம் கொடுத்து மக்களை கவரலான்னு தீவிரமாக தேர்தல் அறிக்கை குழுவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் சீரியஸாக பேசி போர் அடிக்குது. அதனால் எந்தெந்த கட்சி என்னென்ன இலவசம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. ஒரு விபரீத கற்பனைன்ற. ஆமாண்டா. சரி, முதல்ல இன்னைக்கு ஆளும் கூட்டணி என்ன இலவசம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற? என்ன இலவசம் கொடுத்தா நல்லா இருக்கும்? எஸ், ஐ காட் இட். இந்த தடவை ஆளுங்கட்சி எல்லாருக்கும் இலவசமாக பெல்ட் கொடுத்துடலாம். ஓடா, பெல்ட் 100 ரூபா பெல்ட் இடுப்பில் கட்டுறது, அது எதுக்குடா கொடுக்கணும்? அந்த பெல்ட் இல்லைண்ணே, மெடிக்கல் பெல்ட். மெடிக்கல் பெல்ட். ஆமாம், ஏன்னா எல்லா அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், அதுவும் இல்லாமல் பப்ளிக் ஃபங்க்ஷனில் யார் பார்த்தாலும் கீழே அப்படியே சாஸ்தாகமாக ஊந்து நமஸ்காரம் பண்ணி குனிஞ்சு ஏந்துக்கிறாங்களா, அதில் ஹிப் ப்ராப்ளம் வருதுண்ணே, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வருது. அது வராமல் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹிப் பெல்ட் கொடுத்துட்டா சூப்பராக இருக்காது? சூப்பர் ஐடியா. அண்ணே, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா? சொல்கிறா. உனக்கு தான் ஆங்கில அறிவு கிடையாது, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் பார்க்க மாட்டேன் நீ. ஆங்கிலம் என்பது வெள்ளையன் வெளியேறும்போது நான் அறிவு கிடையாது, அது மொழி, அதெல்லாம் விட சரி, தெரியாதவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம். நான் சொல்கிறது என்னென்னா, ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அந்த 2 நாளாக எவ்வளவோ இந்த அரசியல் செய்திகள் வர விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சேனலில் வர இந்த ஊருக்குள்ளே பேசுகிறாங்க நிகழ்ச்சி சூப்பராகுதுன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால் பேரட் பஞ்ச். முதல்லலாம் என்ன சொன்னாங்கன்னா, படிக்க லாயக்கு இல்லாதவங்கள ஆடு மாடு மேய்க்க போங்கன்னு சொன்னாங்க. போன அரசாங்கமும் ஆடு மாடும் கொடுத்தாங்க. இதுக்கும் ஒருபடி மேலே போய் நம்ம செந்தமிழர் என்ன சொன்னாருன்னா, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசாங்க வேலைன்னு சொல்லிட்டாரு. அதனால் பசங்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, மாடு மேய்க்க அனுப்பலாமான்னு சொல்லிட்டு குடும்பஸ்தர்கள் குழம்பத்தில் இருக்காங்க. அருமையாக சொன்னீங்க. ஓகே நேயர்களே, நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஈஸ்டர் ஜி அண்ட் கிளி ஜி.